ரமலான் மாதம் வரவிருந்தது. ஆனால் என் வீட்டில் ஒரு தானியம் கூட இல்லை. நான் ஒரு விதவை, 4 சிறு குழந்தைகளின் தாய். என் மனதில் இருந்த ஒரே கவலை, எதுவும் சாப்பிடாமல் என் பிஞ்சு குழந்தைகள் எப்படி பட்டினி கிடப்பார்கள் என்பதுதான். கடைசியாக தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு என் அண்ணன் வீட்டிற்கு சென்றேன். அவர் ஏதாவது உதவி செய்வார் என்ற நம்பிக்கையில். ஆனால் கதவை திறந்தவுடனேயே அண்ணியின் கடுமையான குரல் என்னை திடுக்கிட வைத்தது. அண்ணி வெறுப்புடன் சொன்னார், நாங்கள் ஒன்றும் அனாதை இல்லம் நடத்தவில்லை. ஒவ்வொரு முறையும் நீ ஏன் பிச்சை எடுக்க வருகிறாய் என்று கூறி என்னை கதவிலிருந்தே தள்ளிவிட்டு துரத்தினார். மிகுந்த செல்வந்தரான என் அண்ணன் எனக்காக ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. நான் அழுது கொண்டே வீடு திரும்பினேன். என் 6 வயது மகள் அப்பாவி பார்வையுடன் என்னை பார்த்தாள். அம்மா, சாப்பிட ஏதாவது கிடைத்ததா என்று கேட்பது போல இருந்தது. ஆனால் வீட்டில் மாவு இல்லை, பருப்பு இல்லை, வேறு எந்த உணவுப் பொருளும் இல்லை. இரவில் உணவு கிடைக்கும் என்று கூறி குழந்தைகளை தண்ணீர் குடிக்க வைத்து சமாளிக்க முயன்றேன். ஆனால் இப்போது இரவு 9 மணி ஆகிவிட்டது. குழந்தைகள் பசியால் மயங்கிக் கொண்டிருந்தனர். என் பிள்ளைகள் பசியோடு தூங்குவதை நான் விரும்பவில்லை. ஆனால் என் கையில் எதுவுமே இல்லை. நான் பல முறை பக்கத்து வீட்டு சாகுல்பாய் வீட்டுக்கு செல்ல நினைத்தேன். ஆனால் எனக்கு தைரியம் வரவில்லை. இறுதியில் வேறு வழியின்றி பக்கத்து வீட்டு கதவை தட்டினேன். நசீமா வெளியே வந்தார். ஆனால் அவர் முகத்தில் கோபம் தெரிந்தது. எரிச்சலுடன் இப்போது என்ன வேண்டும் என்று கேட்டார். நான் கைகூப்பி, நசீமா, தயவு செய்து 2 காய்ந்த ரொட்டிகளாவது கொடுங்கள். அது பழசானாலும் பரவாயில்லை. என் குழந்தைகளுக்காக கேட்கிறேன். அதை தண்ணீரில் நனைத்து அவர்களுக்கு கொடுப்பேன் என்றேன். ஒருவேளை இதை கேட்டு அவருக்கு இரக்கம் வந்திருக்கலாம். உடனே 2 பழைய ரொட்டிகளை கொடுத்தார். ஆனால் கூடவே ஒரு கிண்டலையும் வீசினார். கை கால் நன்றாகத்தானே இருக்கிறது, பிச்சை எடுக்க வெட்கமாக இல்லையா? இனிமேல் கதவை தட்டாதே என்றார். நான் அமைதியாக கண்ணீரை துடைத்து கொண்டு அந்த ரொட்டிகளுடன் வீடு திரும்பினேன். என் கையில் ரொட்டியை பார்த்ததும் என் குழந்தைகளின் முகத்தில் ஏதோ பெரிய புதையல் கிடைத்தது போல மகிழ்ச்சி தெரிந்தது. ஆனால் அந்த ரொட்டி மிகவும் கடினமாக இருந்ததால் மெல்லுவது கஷ்டமாக இருந்தது. நான் அதை தண்ணீரில் நனைத்து கண்ணீருடன் என் குழந்தைகளின் வாயில் ஊட்டினேன். பாவம், அவர்கள் சிரமப்பட்டு அதை மென்று விழுங்கினார்கள். நான் உள்ளுக்குள் உடைந்து போயிருந்தேன். வறுமை எவ்வளவு கொடுமையானது! ஆனால் அதைவிட கொடுமை நம் சொந்தங்களே நம் நிலைமையை பார்த்து முகம் திருப்புவதுதான். தங்கையின் நிலை தெரியாத அண்ணன் இருந்து என்ன பயன்? என் குழந்தைகள் அரை ரொட்டி சாப்பிட்டு விட்டு பாய் விரித்து படுத்து கொண்டனர். ஆனால் அவர்கள் உதடுகள் காய்ந்து போயிருந்தன. வயிறு இன்னும் பசியால் எரிந்து கொண்டிருந்தது. நான் பிச்சை எடுத்து மற்றவர்களிடம் அழுது புலம்பும் ரகமல்ல. என் மானம் அதற்கு இடம் கொடுக்கவில்லை. நான் முயற்சி செய்தேன். மற்றவர் வீடுகளில் வேலை செய்தேன். கஷ்டப்பட நான் பயப்படவில்லை. ஆனால் உலகத்தில் பணக்காரர்களுக்கு ஒரு நீதி, ஏழைகளுக்கு ஒரு நீதி. நான் கிஸ்தாபாஜியின் வீட்டில் வேலைக்கு சேர்ந்தேன். அவருக்கும் என் வயதுதான். அவர் 2 குழந்தைகளின் தாய். அவர் கணவரின் வயது என் மறைந்த கணவரின் வயதே உடையது. என் கணவர் ஒரு காவலாளியாக இருந்தார். தன் எஜமானரின் வீட்டை திருடர்களிடமிருந்து காப்பாற்ற போராடும் போது கொல்லப்பட்டார். ஆனால் அந்த பணக்கார எஜமானர் 2 ஆறுதல் வார்த்தைகளை சொல்லிவிட்டு தன் வேலையை பார்க்க சென்று விட்டார். இப்போது நான் வேலை செய்ய ஆரம்பித்தேன். ஆனால் கிஸ்தாபாஜியின் கணவரின் பார்வை என் மீது தவறாக இருந்தது. அன்று நான் வேலைக்கு சென்ற போது கிஸ்தாபாஜி தன் தாய் வீட்டிற்கு சென்றிருந்தது தெரிய வந்தது. செல்லும் போது அவர் தன் கணவரிடம், ருக்கையா வந்தால் இன்று விடுமுறை என்று சொல்லிவிடு என்று கூறியிருந்தார். ஆனால் அவர் என்னிடம் அப்படி சொல்லவில்லை. நான் கிஸ்தாபாஜியை தேடி அவர் கணவரிடம் கேட்டபோது அவள் அறையில் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறாள் என்று அலட்சியமாக சொன்னார். நான் அறையை நோக்கி சென்றதும் அவர் சட்டென்று கதவை மூடினார். எனக்கு ஏதோ விசித்திரமாக தோன்றியது. உள்ளே பார்த்தபோது கிஸ்தாபாஜி அங்கே இல்லை. அவர் இங்கு இல்லையே என்று கேட்டேன். அவர் ஒரு வக்கிரமான சிரிப்புடன், அவள் தாய் வீட்டிற்கு சென்று விட்டாள் என்றார். சரி, நான் வருகிறேன் என்று சொன்னபோது அவர் என் மணிக்கட்டை பலமாக பிடித்து கொண்டார். என் இதயம் துடிக்க ஆரம்பித்தது. அவர், நான் இருக்கிறேன் அல்லவா, நான் கிஸ்தாவை விட அதிக பணம் தருகிறேன், நீ என்னை சந்தோஷப்படுத்தி என்றார். இதை கேட்டதும் என் ஆன்மாவே நடுங்கியது. கையை விடுவிக்க முயன்றேன். ஆனால் அவர் இன்னும் பலமாக பிடித்தார். ஐயா, என் கையை விடுங்கள், நான் அப்படிப்பட்ட பெண்ணல்ல. வேலை செய்து என் குழந்தைகளுக்கு சோறு போடுபவள் என்றேன். அவர் சிரித்து கொண்டே, உன் வேலையில் உனக்கு என்ன கிடைக்கிறது? நாள் முழுவதும் பாத்திரம் தேய்த்து துணி துவைத்து மாதம் 5000 ரூபாய் தான் கிடைக்கிறது. இதில் என்ன நடக்கும்? ஆனால் நீ என்னுடன் சில மணி நேரம் இரு, நான் உனக்கு 20,000 தருகிறேன் என்றார். எனக்கு கோபம் வந்தது. ஐயா, கையை விடுங்கள், நான் என் குழந்தைகளுக்கு நேர்மையான வழியில் உழைத்து உணவளிக்கிறேன்.
எல்லா பெண்களும் விலை போகிறவர்கள் அல்ல என்றேன். இப்போது அவர் அராஜகம் செய்ய தொடங்கினார். இன்று உன்னை விட மாட்டேன். உனக்கு விருப்பம் இருக்கிறதோ இல்லையோ, எனக்கு இருக்கிறது என்று கூறி என்னை தரதரவென அறைக்குள் இழுத்து சென்றார். நான் அலறத் தொடங்கியதும் என் வாயை அமுக்கினார். சத்தம் போட்டால் கழுத்தை நெரித்து விடுவேன் என்று கூறி கதவை பூட்டினார். நான் போராடினேன். ஆனால் அவரோடு பலத்தில் என்னால் மோத முடியவில்லை. அப்போது மூலையில் இருந்த ஒரு இரும்பு பூச்சாடியை பார்த்தேன். முழு பலத்துடன் அதை எடுத்து அவர் தலையில் அடித்தேன். அவர் துடித்து கொண்டு பின்வாங்கினார். நெற்றியிலிருந்து இரத்தம் வழிந்தது. நான் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவரை தள்ளிவிட்டு தப்பி ஓடினேன். அவர் என்னை துரத்த முயன்ற போது நான் பிரதான கதவை திறந்து தெருவில் ஓடினேன். வீடு வந்து சேர்ந்ததும் கதறி அழுதேன். அந்த நேரத்தில் என் மறைந்த கணவர் அர்சத் நினைவில் வந்தார். அவர் இருந்தபோது என் மீது கை வைக்க யாருக்கும் துணிச்சல் இருந்ததில்லை. அவர் போன பிறகு உலகத்தின் பார்வையில் நான் ஒரு பலவீனமான ஆதரவற்ற விதவையாகி போனேன். சிறிது நேரத்திற்கு பிறகுதான் தெரிந்தது, அந்த நபர் பழிவாங்கும் நோக்கில் என் மீதே குற்றம் சுமத்தியிருக்கிறார் என்று. ருக்கையா திருட வந்தாள். நான் கையும் களவுமாக பிடித்தபோது என் தலையில் அடித்துவிட்டு ஓடினாள் என்று அந்த தெரு முழுவதும் பொய் பிரச்சாரம் செய்திருந்தார். நான் அந்த தெருவில் உள்ள 3-4 வீடுகளில் வேலை செய்து வந்தேன். ஆனால் கிஸ்தாபாஜி என்னை திருடி திருடி என்று ஊர் முழுக்க பெயர் கொடுத்தார். அதனால் யாரும் என் பேச்சை கேட்கவில்லை. எல்லோரும் என்னை வேலையிலிருந்து நீக்கினார்கள். அது மட்டுமல்லாமல் நான் உழைத்த பாக்கி சம்பளத்தை கூட தரவில்லை. இப்போது நான் முழுமையாக வேலை இழந்தேன். எனக்கு வேறு எந்த வேலையும் தெரியாது. நான் படிப்பறிவில்லாதவள். ஏனென்றால் என் அண்ணன் இப்ராஹிம் என்னை ஒருபோதும் படிக்க விடவில்லை. நீ ஒன்றும் வேலைக்கு போக போவதில்லை. நான் படித்து பெரிய அதிகாரி ஆகி உனக்கு நிறைய வரதட்சணை கொடுத்து திருமணம் செய்து வைப்பேன் என்பார். ஆனால் நடந்தது என்ன? அண்ணன் அதிகாரியாகிவிட்டார். ஆனால் எனக்காக இருந்த அவருடைய உலகம் மாறிவிட்டது. அண்ணி ஒரு பெரிய குடும்பத்திலிருந்து வந்தவர். வந்தவுடனேயே என்னை இழிவாக பார்க்க ஆரம்பித்தார். இவள் படிப்பறிவில்லாதவள், இவளை யார் திருமணம் செய்வார்கள் என்று பேசினார். அண்ணனும் அவர் மனைவி வந்ததும் மாறி போனார். அவசர அவசரமாக எனக்கு ஒரு ஏழை காவலாளியுடன் திருமணம் செய்து வைத்தார்கள். ஆனாலும் அவருடன் நான் மகிழ்ச்சியாகத்தான் இருந்தேன். ஆனால் என் நிம்மதி விதிக்கு பிடிக்கவில்லை போலிருக்கிறது. 4 குழந்தைகளுக்கு தாயான நேரத்தில் தான் அர்சத் என்னை பிரிந்து சென்றார். அவருடைய அடக்கத்தின் போது என் அண்ணன் இடுகாட்டிலிருந்து நேராக தன் வீட்டிற்கு சென்று விட்டார். அண்ணி 2 ஆறுதல் வார்த்தைகள் கூட சொல்லவில்லை. அண்ணனிடம் இனி எதிர்பார்ப்பது வீண் என்று எனக்கு புரிந்துவிட்டது. நான் உழைக்க தயாராக இருந்தேன். ஆனால் இப்போது என் மானத்திற்கே ஆபத்து வந்தது. வறுமை எனும் கடலில் என் வாழ்க்கை படகு தள்ளாடியது. ரமலான் மாதம் நெருங்கி கொண்டிருந்தது. ஆனால் என் வீட்டில் பட்டினி தாண்டவம் ஆடியது. என் குழந்தைகள் பசியால் துடித்தார்கள். யாராவது தர்மம் தரமாட்டார்களா, அல்லது தம் பிள்ளைகளுக்கு செய்யும் உணவில் மீதமாவது எனக்கு தரமாட்டார்களா என்று யோசிப்பேன். குறைந்தது என் பிள்ளைகளின் வயிறாவது நிறையுமே. ஆனால் எங்களை போன்ற மானமுள்ளவர்கள் யாரிடமும் கையேந்துவதில்லை. உள்ளுக்குள்ளேயே செத்து மடிகிறோம். குழந்தைகளின் பசியை பார்க்க முடியாமல் தான் முதல் முறையாக அண்டை வீட்டில் 2 காய்ந்த ரொட்டிகளை கேட்டேன். இல்லை என்றால் எப்படியாவது ஏதாவது ஒரு சிறு வேலை செய்து சமாளிப்பேன். யாருக்காவது பாத்திரம் தேய்த்து கொடுப்பேன், அல்லது வீட்டு வேலைகளை செய்வேன். நான் என் அண்டை வீட்டுக்காரி மரியம் என்ற பெண்ணிடம் யாருக்காவது ரமலானுக்கு முன் வீட்டை சுத்தம் செய்யவோ அல்லது சிலந்தி வலைகளை அகற்றவோ ஆள் தேவைப்பட்டால் சொல்லுங்கள், நான் செய்கிறேன் என்றேன். அவர் ஏளனமாக சிரித்து, உனக்கு யார் வேலை தருவார்கள்? நீதான் திருடி என்று பெயர் வாங்கிவிட்டாயே, கிஸ்தா வீட்டில் பிடிபட்டாயே என்றார். இதை கேட்டு என் இதயம் ரணமானது. திருடியது நான் அல்ல, கிஸ்தாவின் கணவன் என் மானத்தை பறிக்க முயன்றான் என்று நான் சொன்னாலும் இந்த சமூகம் நம்பாது. நம் சமூகத்தில் பழி எப்போதும் பெண் மீதே விழுகிறது. அவள் நிரபராதியாக இருந்தாலும் சரி. நான் என் துக்கத்தை விழுங்கிக் கொண்டு நான் திருடவில்லை, அவர்களுக்கு ஏதோ தவறான புரிதல் என்றேன். ஒருவேளை அவருக்கு என் மீது இரக்கம் வந்திருக்கலாம். என் வீட்டு வேலைக்காரி விடுப்பில் இருக்கிறாள், சில நாட்களுக்கு உன்னை வைத்துக் கொள்கிறேன் என்றார். நான் இறைவனுக்கு நன்றி கூறி அவர் வீட்டு வேலைக்கு சென்றேன். 5 நாட்கள் அந்த வீட்டை துடைத்து பாத்திரம் தேய்த்து துணி துவைத்து வீட்டை பளிச்சென்று மாற்றினேன். உழைப்பிற்கான பலன் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் இருந்தேன். ஆனால் சம்பளம் கேட்கும் போது வெறும் 500 ரூபாயை என் கையில் வைத்தார். நான் நடுங்கும் குரலில், வெறும் 500 தானா பாஜி என்று கேட்டேன். அதற்கு அவர், பின்பு என்ன, என் உயிரையா எடுத்து தர முடியும் என்று அலட்சியமாக கேட்டார். என் கண்களில் கண்ணீர் முட்டியது. நியாயமான சம்பளம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் ஏற்கனவே 1000 ரூபாய்க்கு மாவு மற்றும் மளிகை பொருட்களை கடனாக வாங்கியிருந்தேன். 5 நாள் கடின உழைப்பிற்கு வெறும் 500 ரூபாயா?
நான் கெஞ்சினேன். பாஜி, ரமலான் மாதம் வருகிறது. இறைவனுக்காக ஏதாவது மளிகை பொருட்கள் வாங்கவாவது பணம் கொடுங்கள். 5 நாட்களாக உங்கள் வீட்டை மின்ன செய்திருக்கிறேன் என்றேன். அவர் கோபமாக, இங்கிருந்து போ, செய்த வேலைக்கு அதிகமாகவே கொடுத்து விட்டேன் என்றார். நான் பல முறை மஞ்சாடிய பிறகு இன்னும் ஒரு 1000 ரூபாயை கொடுத்தார். அதை நேராக கொண்டு போய் மளிகை கடைக்காரரிடம் கொடுத்தேன். எனக்கு கொஞ்சம் மளிகை பொருட்கள் தரும்படி கேட்டேன். மளிகைக்காரர் என்னை ஏளனமாக பார்த்து, உனக்கு இனி கடன் தரமாட்டேன், இது உனக்கு வழக்கமாகிவிட்டது, நாளைக்கு நீ பணம் தரவில்லை என்றால் யார் பொறுப்பு என்று கூறினார். நான் உதவியற்றவளாக திரும்பினேன். வழியில் யோசித்தேன். ஒவ்வொரு ரமலானுக்கும் என் அண்ணன் இப்ராஹிம் ஏழைகளுக்கு மளிகை பொருட்களை வழங்குவார். மக்கள் அவர் தர்ம குணத்தை பாராட்டுவார்கள். ஒருவேளை இந்த முறையாவது அவர் எனக்கு உதவுவார் என்று நம்பி ஒரு கருப்பு நிற போர்வையை தலைப்பால் போர்த்தி கொண்டு அவர் வீட்டை நோக்கி நடந்தேன். இப்போது அந்த வீடு 2 மாடி வீடாக மாறியிருந்தது. அந்த தெருவில் காலடி வைத்ததும் ஒரு நீண்ட பெருமூச்சு வந்தது. என் சிறுவயது கழிந்த அதே தெருதான் இது. ஆனால் இன்று என் குழந்தைகளின் பசிக்காக அதே தெருவில் கையேந்த வேண்டிய நிலை வரும் என்று நான் நினைக்கவில்லை. அண்ணன் வீட்டுக்கு செல்லும் போது இதயம் படபடத்தது. ஏனென்றால் அண்ணியின் நடத்தை எப்போதும் கசப்பாகவும் ஏளனமாகவும் இருக்கும். அவர் என்னை உட்கார வைத்து ஒரு ஸ்டீல் கிளாஸில் தண்ணீர் தருவாரை தவிர உணவை பற்றி பேச மாட்டார். தேநீர் கூட கேட்க மாட்டார். அவர் கேட்கும் முதல் கேள்வி, எப்போது கிளம்புவாய்? நாங்கள் வெளியே செல்ல வேண்டும் என்பதுதான். நான் குழந்தைகளுடன் சோகமாக திரும்புவேன். என் கணவர் ஹர்ஷத் கூட நான் அண்ணன் வீட்டுக்கு செல்வதை விரும்ப மாட்டார். உன் அண்ணனும் அண்ணியும் எனக்கு மரியாதை தருவதில்லை. நான் கஞ்சி குடித்தாலும் நிம்மதியாக இருப்பேன். யாரிடமும் கையேந்த மாட்டேன். மரியாதை இல்லாத இடத்திற்கு செல்லாதே என்பார். மெல்ல மெல்ல நானும் அதையே பழகி கொண்டேன். என் அண்ணனின் அந்தஸ்து இப்போது உயர்ந்து விட்டது. என்னை போன்ற ஒரு ஏழை தங்கை அவருக்கு ஒரு பொருட்டாக தெரியவில்லை. ஒவ்வொரு பண்டிகையும் வரும் போகும். ஆனால் என் அண்ணன் ஒருமுறை கூட என்னை பார்க்க வரவில்லை. என் கையில் ஒரு சிறிய தொகையை கூட ஈதியாக தரவில்லை. ஒருவேளை அவருடைய செலவுகள் அதிகரித்து விட்டதோ, அல்லது விலைவாசி உயர்வால் தன் தங்கைக்கு தர அவரிடம் எதுவும் இல்லையோ? அண்ணனின் வெற்றிக்காக கண்ணீர் மல்க பிரார்த்தனை செய்த அந்த தங்கை இன்று தெரு தெருவாக அலைந்து கொண்டிருந்தாள். ஆனால் அவர் இதயத்தில் ஒரு துளி இரக்கம் கூட பிறக்கவில்லை. அண்ணி என் முகத்தை பார்த்து முகம் சுளிக்க கூடாது என்பதற்காக நான் என் முகத்தை மறைத்து கொண்டேன். என்னை வேறு ஒரு ஏழையாக பார்த்தால் ஒருவேளை தர்மம் தருவார். ஆனால் நாத்தனாராக பார்த்தால் தரமாட்டார். நான் துணிச்சலை வரவழைத்து கொண்டு அண்ணன் வீட்டு கதவை தட்டினேன். அண்ணி கதவை திறந்தார். அம்மா, இது ரமலான் மாதம். வீட்டில் குழந்தைகள் பசியால் அழுகிறார்கள். இறைவனுக்காக எனக்கு கொஞ்சம் மாவு, பருப்பு, அரிசி கொடுங்கள் என்று கெஞ்சினேன். அவர் அலட்சியமாக, இங்கிருந்து போ, நாங்கள் ஏற்கனவே தர்மம் செய்து முடித்து விட்டோம் என்றார். இறைவனுக்காக ஏதாவது கொடுங்கள், உங்கள் பிள்ளைகளுக்காக செய்யும் தர்மமாகவாவது இருக்கட்டும் என்றேன். ஆனால் அண்ணி என் முகத்திலேயே கதவை அரைந்து சாத்தினார். என் சொந்தங்களே என்னிடம் இப்படி நடந்து கொள்வார்கள் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை. சரியாக அந்த நேரத்தில் அண்ணனின் கார் வந்து நின்றது. காரில் அமர்ந்திருந்த என் அண்ணன் பிள்ளைகள் பர்கர் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் பாதி சாப்பிட்ட பர்கர்களை குப்பையில் வீசிவிட்டு வீட்டிற்குள் சென்றார்கள். அண்ணன் இப்ராஹிம் என் முன்னே வந்து நின்றார். என் நிலைமையை பார்த்து அவர் மனம் இறங்கும் என்ற நம்பிக்கையில் மெதுவாக என் முகத்திரையை விளக்கினேன். அவர் என்னை ஒருமுறை பார்த்துவிட்டு பார்வையை திருப்பிக் கொண்டார். என்ன விஷயம் என்று அலட்சியமாக கேட்டார். அண்ணா, என் குழந்தைகள் பசியோடு இருக்கிறார்கள் என்றேன். அவர் சிகரெட்டை பற்ற வைத்துக் கொண்டே, உடம்பு நன்றாகத்தானே இருக்கிறது, ஏன் ஏதாவது வேலை செய்யக்கூடாது என்றார். அண்ணா, இறைவனுக்காக உங்கள் பிள்ளைகளின் தர்மமாகவாவது ஏதாவது கொடுங்கள் என்றேன். நான் ஏற்கனவே தர்மம் செய்து விட்டேன். இப்போது என்னிடம் எதுவும் இல்லை என்று கூறிவிட்டு உள்ளே சென்று விட்டார். அவர் சென்றதும் குப்பையில் கிடந்த அந்த பாதி பர்கர்களை எடுத்து என் போர்வையில் மறைத்து கொண்டு வேகமாக அங்கிருந்து நடந்தேன். கண்களில் கண்ணீர் வழிந்தது. திடீரென்று யாரோ ஒருவர் மீது மோதி விட்டேன். கையில் இருந்த பர்கர்கள் கீழே விழுந்து மண்ணில் புரண்டன. அதை பார்த்ததும் என் இதயம் நொறுங்கியது. இப்போது என் குழந்தைகள் இந்த மண் படிந்த பர்கர்களை எப்படி சாப்பிடுவார்கள் என்று அழுது கொண்டே தரையில் அமர்ந்து அவற்றை எடுத்தேன். அப்போது எதிரே நின்ற நபரும் குனிந்து எனக்கு உதவினார். நீ ருக்கையாதானே என்ற குரலை கேட்டதும் என் இதயம் பலமாக துடித்தது. நிமிர்ந்து பார்க்காமலேயே அந்த பர்கர்களை எடுத்துக்கொண்டு வேகமாக ஓடினேன். அவர் என்னை அடையாளம் கண்டிருக்க கூடாது என்று வேண்டிக் கொண்டேன். அந்த தெருவுக்கு நான் மீண்டும் வந்திருக்கவே கூடாது. ஆனால் மனிதனால் தன் கடந்த காலத்திலிருந்து தப்பிக்க முடியாது.
நான் வீடு சேர்ந்து கதவை திறந்தபோது குழந்தைகளின் பசியான கண்கள் என் மீது இருந்தன. என் அண்ணன் வீட்டு குப்பையிலிருந்து எடுத்த அந்த பர்கர்களை என் குழந்தைகளுக்கு கொடுத்தேன். அவர்கள் பசி மயக்கத்தில் அதை உண்ணத் தொடங்கினார்கள். என் கண்களில் இருந்து கண்ணீர் ஆறாக ஓடியது. அப்போது என் காதுகளில் அந்த பழைய குரல் ஒலித்தது. ருக்கையா, உன் அண்ணனிடம் ஒருமுறை பேசு. நான் உன்னை மிகவும் மகிழ்ச்சியாக வைத்திருப்பேன் என்று அன்று அவன் சொன்னான். ஆனால் அன்று நான் மறுத்துவிட்டேன். என் அண்ணன் எடுக்கும் முடிவே எனக்கு சிறந்தது என்று நம்பினேன். அன்று அவன் எனக்காக எதையும் செய்ய தயாராக இருந்தான். ஆனால் இன்று என் நிலைமை இப்படி ஆகிவிட்டது. அண்ணன் என்பவன் தங்கைக்கு ஒரு கேடயமாக இருப்பான். ஆனால் என் விதியில் அந்த பாதுகாப்பு எழுதப்படவில்லை போல இருக்கிறது. ஜிப்ரான் செல்லும் போது சொன்னான், நான் 5 வருடம் கழித்து வருவேன், முடிந்தால் எனக்காக காத்திரு என்று கூறிவிட்டு சென்றான். ஜிப்ரான் எங்கள் பக்கத்து வீட்டில்தான் வசித்தான். அவன் அம்மா ஏதாவது நன்றாக சமைத்தால் எப்போதும் எங்களுக்கு கொண்டு வருவான். அப்போது வீட்டில் நான் மட்டும் தனியாக இருப்பேன். அவன் கதவருகே நின்று தட்டை தருவான். அவன் முகத்தில் மெல்லிய புன்னகை இருக்கும். நான் காலி தட்டை திரும்பி கொடுக்கும் போது, நீங்கள் மிகவும் நல்லவர், எனக்கு உங்களை மிகவும் பிடித்திருக்கிறது என்பான். நான் பயந்து போய் சட்டென்று கதவை மூடி விடுவேன். ஒவ்வொரு முறையும் அவன் இதையே சொல்வான். ஆனால் அதற்கு மேல் எதுவும் சொல்ல மாட்டான். ஒரு நாள் அண்ணன் இப்ராஹிம் இதை பார்த்து விட்டார். இவன் யார் என்று அதிகாரமாக கேட்டார். பக்கத்து வீட்டு பையன் அண்ணா என்றேன். அவர் கோபமாக, இனி அவன் வீட்டிற்கு வந்தால் கதவை திறக்காதே என்றார். நான் மிரண்டு போனேன். சில நாட்களுக்கு பிறகு அண்ணன் தனக்கு ஒரு பெண்ணை பிடித்திருப்பதாகவும் அவளையே திருமணம் செய்ய போவதாகவும் சொன்னார். அவர் விருப்பப்படியே அவருக்கு திருமணமும் நடந்தது. அண்ணி வந்தால் என் வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கும் என்று நினைத்தேன். ஆனால் நிம்மதி என் விதியிலேயே இல்லை. அண்ணி வீட்டு வேலைகள் அனைத்தையும் என்னையே செய்ய வைத்தார். அண்ணனும் அண்ணி சொல்வதை மட்டுமே கேட்டார். ஒரு நாள் ஜிப்ரான் உணவு கொண்டு வந்தான். நான் கதவை திறந்தேன். அண்ணி அதை பார்த்து விட்டார். அவர் என்னை கோபமாக திட்டி ஒரு அறை விட்டார். நான் கண்களில் கண்ணீருடன் கதவருகே வந்தபோது ஜிப்ரான் நின்று கொண்டிருந்தான். என்னாச்சு, யாராவது ஏதாவது சொன்னார்களா என்று கேட்டான். நான் ஒன்றுமில்லை என்று பொய் சொன்னேன். நான் அவன் கையிலிருந்து தட்டை வாங்கிய போது அண்ணி பின்னாடியே வந்து நின்றார். ஓ, இதெல்லாம் இங்கே நடக்கிறதா? உன் அண்ணன் முகத்திற்கு முன்னாடியே காதலித்துக் கொண்டிருக்கிறாயா என்று கத்தினார். நான் பயந்து போய், அப்படி ஒன்றும் இல்லை அண்ணி என்றேன். ஜிப்ரான் விளக்கம் என்றான். ஆனால் அண்ணி அதை பெரிதுபடுத்தினார். இப்ராஹிம் வரட்டும், உன் உண்மையான முகத்தை அவரிடம் காட்டுகிறேன் என்றார். அண்ணி நேராக ஜிப்ரானின் அம்மாவிடம் சென்று, உன் மகன் என் நாத்தனாரை காதலித்து வலை வீசுகிறான் என்று புகார் கொடுத்தார். பாவம் அந்த பெண்மணி தன் மகனை அடித்து விட்டார். ஜிப்ரான் தான் ஏதும் செய்யவில்லை என்று சொல்லியும் அவன் அம்மா கேட்கவில்லை. இனி இவர்கள் வீட்டு பக்கம் போகாதே என்று கூறிவிட்டார். பின்பு ஜிப்ரான் எங்கள் வீட்டிற்கு வருவதை நிறுத்திவிட்டான். கடைசியாக ஒரு முறை நான் மொட்டை மாடியில் துணி காய போடும்போது அவன் கீழே இருந்து குரல் கொடுத்தான். எனக்காக காத்திரு, 5 வருடங்கள் ஆகும், ஆனால் உன்னை இந்த துன்பத்திலிருந்து நான் மீட்பேன் என்று கூறிவிட்டு சென்றான். ஆனால் நான் அவனுக்காக காத்திருக்கவில்லை. அண்ணன் பார்வையில் கெட்டவளாகி விடுவோமோ என்ற பயம் எனக்கு இருந்தது. அண்ணி சொன்னதை கேட்டு என்னிடம் கேட்காமலேயே அர்சத் என்பவருடன் எனக்கு திருமணம் செய்து வைத்தார் அண்ணன். அர்சத் ஒரு பெரிய பங்களாவின் காவலாளி. எனக்கு மறுப்பு சொல்லும் உரிமை இருக்கவில்லை. சொன்னால் அண்ணி என் மீது என்னென்ன பழி சுமத்துவாரோ என்று அஞ்சினேன். அர்சத்துடன் என் வாழ்க்கை நன்றாகத்தான் இருந்தது. ஆனால் அவர் என்னுடன் இருந்த காலம் மிக குறைவு. இன்று இத்தனை வருடங்களுக்கு பிறகு மீண்டும் ஜிப்ரானை பார்த்தேன். அவன் என்னை பார்த்ததில் மகிழ்ச்சியாக இருந்தான். நான் இன்னும் அவனுக்காக காத்திருப்பதாக அவன் நினைத்திருக்கலாம். ஆனால் நான் இன்று 4 பிள்ளைகளுக்கு தாயாக ஒரு ஏழை விதவையாக இருந்தேன். ஜிப்ரான் அன்று சொன்னது போல துபாய்க்கு சென்று நிறைய சம்பாதித்திருக்கலாம். ஒருவேளை அவன் பழையதை எல்லாம் மறந்திருக்க கூடும். காலம் வெகு தூரம் சென்று விட்டது. நான் என் அண்ணன் வீட்டிலிருந்து வெறுங்கையோடு திரும்பினேன். அண்ணன் என் தந்தை விட்டு சென்ற சொத்தில் எனக்கான பங்கை கூட தரவில்லை. எல்லாம் எனக்கே சொந்தம் என்றார். அவர் தங்கையாக என்னை பார்க்கவில்லை. ஆனாலும் நான் அவருக்கு இன்று வரை எந்த சாபமும் இடவில்லை. நான் இப்படி யோசனையில் இருந்தபோது கதவு தட்டப்பட்டது. கதவை திறந்தால் எதிரே ஜிப்ரான் என்றிருந்தான். அவனை பார்த்ததும் என் கண்கள் கலங்கின. அவன் கேட்டான், உள்ளே வர அனுமதி இல்லையா என்றான். நான் சொன்னேன், இல்லை, என் கணவர் இப்போது உயிருடன் இல்லை. அந்நிய ஆண்களை நான் வீட்டிற்குள் அனுமதிப்பதில்லை. ஊர் மக்கள் என் வாழ்க்கையை நரகமாக்கி விடுவார்கள். என் தலை சாய்க்க இந்த ஒரு கூரைதான் இருக்கிறது. நீங்கள் இங்கிருந்து செல்லலாம் என்றேன். ஜிப்ரான் என்னை ஒருமுறை பார்த்துவிட்டு அமைதியாக சென்றான். அடுத்த நாள் மீண்டும் கதவு தட்டப்பட்டது. கதவை திறந்தபோது அவன் கையில் பல பைகள் இருந்தன.
ஒன்றும் பேசாமல் அவற்றை கதவருகே வைத்தான். இதில் உணவுப் பொருட்களும் அத்தியாவசிய பொருட்களும் இருக்கின்றன, வைத்துக்கொள் என்று உறுதியாக சொன்னான். நான் அவனிடம் உறுதியாக சொன்னேன், எனக்கு எதுவும் தேவையில்லை, இறைவன் கொடுத்தது எல்லாம் இருக்கிறது, உன் உபகாரம் எனக்கு வேண்டாம் என்றேன். அவன் மென்மையான குரலில் சொன்னான், எனக்கு எல்லாம் தெரியும், நீ இதை ஏற்றுக்கொண்டால் நான் மகிழ்ச்சி அடைவேன், கவலைப்படாதே, இது என் பிள்ளைகளோ அல்லது என் குடும்பத்தாரோ கொடுக்கும் தர்மம் அல்ல, இது என்னுடைய சொந்த சம்பாத்தியம் என்று கூறிவிட்டு சென்றான். என் குழந்தைகள் வெளியே வந்து அந்த பொருட்களை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தார்கள். நான் அந்த பைகளை உள்ளே எடுத்து சென்றேன். அதில் மாவு, பருப்பு, அரிசி, சர்க்கரை என அத்தியாவசிய பொருட்கள் அனைத்தும் இருந்தன. நான் மாவு பிசைந்து ரொட்டி செய்தேன். குழந்தைகள் வயிறு நிறைய சாப்பிட்டு விட்டு கையேந்தி ஜிப்ரானுக்காக பிரார்த்தனை செய்தார்கள். இறைவா, அவர் செல்வத்தில் மென்மேலும் வளர்ச்சியடைய செய்வாயாக என்று வேண்டிக் கொண்டார்கள். சில நாட்களுக்கு பிறகு அவன் மீண்டும் வந்தான். இந்த முறை கதவருகே நின்று கொண்டு, என்னை தகுதியானவனாக கருதினால் உனக்கும் உன் குழந்தைகளுக்கும் ஒரு துணையாக இருக்க விரும்புகிறேன் என்றான். நான் தலை குனிந்து கொண்டேன். உன் மனைவி இதற்கு அனுமதிப்பாரா என்று கேட்டேன். அவன் மெலிதாக சிரித்து, எனக்கு மனைவியே இல்லை, நீ சம்மதித்தால் என் இல்லறம் சிறக்கும், உன் குழந்தைகளுக்கு ஒரு தந்தையின் அரவணைப்பு கிடைக்கும், உன்னை நான் மிகவும் மகிழ்ச்சியாக வைத்திருப்பேன் ருக்கையா என்றான். என் கண்களில் கண்ணீர் வழிந்தது. நான் ஏன் மறுக்கப் போகிறேன்? எனக்கு இந்த உலகத்தில் உண்மையில் ஒரு ஆதரவு தேவைப்பட்டது. ரமலான் மாதத்திற்கு முந்தைய நாள் எங்கள் திருமணம் நடந்தது. ஜிப்ரான் என்னையும் என் குழந்தைகளையும் தன் வீட்டிற்கு அழைத்து சென்றான். ஜிப்ரானின் வீடு என் அண்ணன் வீட்டிற்கு அருகிலேயே இருந்தது. என் அண்ணி இதை பார்த்ததும், இவள் தன் கணவர் மறைந்த சோகத்தில் சும்மா இருக்க மாட்டாள் என்று எனக்கு முன்பே தெரியும் என்று கிண்டல் செய்தார். ஆனால் இந்த முறை நான் பதில் சொல்லவில்லை. ஜிப்ரான் சொன்னான், சொந்த அண்ணனும் அண்ணியும் இப்படி இரக்கமின்றி இருந்தால் ஒரு பெண் இது போன்ற முடிவைத்தான் எடுக்க வேண்டியிருக்கும் என்றான். அண்ணி கோபத்தில் கொதித்து போய் உள்ளே சென்றார். அடுத்த நாள் அண்ணன் இப்ராஹிம் அழுது கொண்டே வீட்டிற்குள் நுழைந்தார். அவர் அலறல் சத்தம் கேட்டு என் இதயம் நடுங்கியது. அவர் பல கோடி ரூபாய் முதலீடு செய்திருந்த தொழிற்சாலை தீப்பற்றி எரிந்து சாம்பலாகிவிட்டது. அவர் இப்போது திவாலாகிவிட்டார். கடன்காரர்கள் வீட்டு வாசலில் நின்றார்கள். வீட்டை விற்க வேண்டிய நிலை வந்தது. இப்போது அண்ணனும் அண்ணியும் நடுத்தெருவுக்கு வந்து விட்டார்கள். இறைவன் ஒருவருக்கு பேராசை கொடுத்தால் அதை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஆனால் அண்ணன் என் உரிமையை பறித்தார், எனக்கு அநீதி இழைத்தார். இன்று அவரிடம் எதுவும் இல்லை. இப்போது அவர் வாடகை வீட்டில் வசித்து வருகிறார். அவர் பிள்ளைகள் பர்கர் மற்றும் இறைச்சி கேட்கிறார்கள். ஆனால் அவர்களின் ஆசையை நிறைவேற்ற அந்த தந்தையிடம் இப்போது வசதி இல்லை. ஆனால் நான் கல் நெஞ்சம் கொண்டவள் அல்ல. ஒவ்வொரு மாதமும் அமைதியாக அண்ணன் கையில் கொஞ்சம் பணம் கொடுப்பேன். அவர் தன் பிள்ளைகளுக்காக யாரிடமும் காய்ந்த ரொட்டிக்காக கையேந்தி நிற்கக்கூடாது என்பதற்காகவே இதை செய்கிறேன். இறைவனுக்காக உங்கள் சகோதரிகளிடம் அன்பாக நடங்கள். அவர்கள் விதவையாகவோ அல்லது ஆதரவற்றவர்களாகவோ இருந்தால் அவர்களை தனிமையில் விட்டுவிடாதீர்கள். ஏனென்றால் எல்லா சகோதரிகளுக்கும் ஜிப்ரான் போன்ற ஒருவர் கிடைப்பார் என்று சொல்ல முடியாது. சில நேரங்களில் அவர்களுக்கு உங்கள் ஆதரவு மட்டுமே தேவைப்படலாம். நண்பர்களே, இன்றைய கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.